ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா மேக்கப் டிப்ஸ் பற்றின வீடியோ தான் பார்க்க போகிறோம். டிப் நம்பர் 1 வந்து மாய்ஸ்சரைசர் எதுக்கு அப்ளை பண்ணுறோன்னா ஸ்கின்னில் மேக்கப் நல்லா செட் ஆகி வரத்துக்காக அப்ளை பண்ணுறோம். இப்போது ட்ரை ஸ்கின் இருக்கவங்க மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிவிட்டு மேக்கப் ஸ்டார்ட் பண்ணால் உங்களுக்கு ஒரு நல்ல அவுட்லுக் கிடைக்கும். டிப் நம்பர் 2 பார்த்திங்கன்னா ஃபவுண்டேஷன். நம்ம ஸ்கின் டோனுக்கு ஏற்ற மாதிரி ஃபவுண்டேஷன் சூஸ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணோம். ஸ்கின் டோன் வார்ம், நியூட்ரல், கூல்னு 3 டைப் இருக்குது. வார்ம் ஸ்கின் டோனில் இருக்கவங்க பீச் டு எல்லோயிஷ் ஷேட் இல்லாட்டி எல்லோயிஷ் கோல்டன் ஷேடில் இருப்பாங்க. கூல் ஸ்கின் டோன் இருக்கவங்க பிங்கிஷ் ஷேடில் இருப்பாங்க. அண்ட் நியூட்ரல் ஸ்கின் டோன் இருக்கவங்க காம்பினேஷன் ஆஃப் போத் வார்ம் அண்ட் கூல் ஸ்கின் டோனில் வருவாங்க. அவங்க வார்ம்லேயே வருவாங்க, கூல்லேயே வருவாங்க. இப்போ ஃபவுண்டேஷன் நம்ம ஸ்கின் டோனோட லைட்டராக இல்லை டார்க்கராகவோ சூஸ் பண்ணக்கூடாது. நம்ம ஸ்கின் டோனுக்கு க்ளோஸராக எந்த ஃபவுண்டேஷன் ஷேட் இருக்கோ அதை தான் நம்ம சூஸ் பண்ணோம். ஏன்னா லைட்டர் ஃபவுண்டேஷன் நம்ம யூஸ் பண்ணோன்னா ஒரு அன்நேச்சுரல் லுக் கிடைக்கும். டார்க்கர் ஃபவுண்டேஷன் நம்ம சூஸ் பண்ணி யூஸ் பண்ணோன்னா அது நமக்கு ஒரு சம்மந்தமே இல்லாத ஒரு நம்ம ஸ்கின் கலர் அந்த லுக் கிடைக்கும். என்னென்னா நம்ம ஸ்கின் கலருக்கும் நம்ம போட்டிருக்க ஃபவுண்டேஷனுக்கும் சம்மந்தமே இல்லாமல் ஒரு லுக் கிடைக்கும். ஸோ நம்ம ஃபவுண்டேஷன் நம்ம ஸ்கின் டோனுக்கு க்ளோஸராக இருக்கிற ஷேடை யூஸ் பண்ணுறது தான் நமக்கு கரெக்டான இது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கன்சீலர் ஃபவுண்டேஷனோட லைட்டராக சூஸ் பண்ணி பண்ணால் தான் அது நல்லா ஃபவுண்டேஷனோட பிளெண்ட் ஆகி நமக்கு ஒரு க்ளீன் அண்ட் நீட் அவுட்லுக் கிடைக்கும். இது பார்ட் 1 வீடியோ. பார்ட் 2ல் ப்ரஷஸ் பற்றி பார்க்கலாம்.